குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/1/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:48 இன்று பிற்பகல் 12:21 வரை திருதியை திதி, பின்பு சதுர்த்தி திதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:44 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் காலை 10:25 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இரவு 11:10 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் பகல் 2:44 வரை மரண யோகம் இருக்க, அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம், பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் போகி பண்டிகை. எல்லோருக்கும் தெரியும் போகி பண்டிகைன்னா என்ன செய்யணும் அப்படின்றது. பழையதெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு நாள். பழையது போயிட்டு புதியது வர வேண்டியது. நம்ம இந்த வருடமெல்லாம் செய்கின்ற பாவங்களை விளக்கக்கூடியது தான் இன்றைய நாள். எல்லாரும் பழையது அப்படின்னு சொன்னால் வேற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டுல இருக்கின்ற ஒரு தூசு தும்பு இதெல்லாம் எல்லாத்தையும் விலக்கி, தேவையற்றதெல்லாம் கொண்டு போய் கொளுத்தி போட்டு, நம்மளுடைய மனசுல இருக்கின்ற தீய சக்திகளும் தேவையில்லா எண்ணங்களை எல்லாம் அந்த தீயில போட்டு பொசிக்கணும். அதுதான் பழையது விலக்கி புதியதை நாம் கொண்டு வர வேண்டிய நாள் இன்றைய நாள். பழையது என்பது இதுதான். இதுக்கு ஒரு கதையே இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி இருந்தாராம். அவரு விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஆனா அந்த வருடம் விவசாயம் செய்ய முடியல. ஏன்னா மகன் என்ன செஞ்சாரா, நீ செய்யாத அப்படின்னு. நான் சுருக்கமா சொல்றேன் இந்த கதைய. அப்போ பொங்கல் பண்டிகை வந்துதான். பொங்கல் பண்டிகை வந்த உடனே எல்லாம் வீட்டுல எல்லாம் பூஜைலாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்கார்ந்து போது ஒருவர் கேட்கிறாராம், என்னப்பா சாப்பிட்டியான்னு. சாப்பிட்டேன்னு. என்ன சாப்பிட்ட? பழையதுதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு விவசாயியும் நாம் செய்கின்ற அந்த பயிர்களை அன்றைய தினம் புதியதாக அதை அறுவடை செய்து கொண்டு வந்து, அதை எடுத்து அரிசியாக்கி, அந்த நெல்லை குத்தி எடுத்து அரிசியாக்கி, அன்றைய தினம் விளைஞ்ச காய்கறியெல்லாம் கொண்டு வந்து படைச்சு, அதன் பிறகுதான் அதை செஞ்சு சாப்பிடுவாங்க. அதற்காக அவர் சொல்லுவார், பழையதுதான் சாப்பிட்டேன்னு. என்னப்பா பழைச சாப்பிட்டிய அப்படின்னு கேட்டா, இல்ல போன வருடம் செஞ்ச அரிசி தான் நான் இந்த வருடம் சாப்பிட்டது, இந்த வருடம் அறுவடை இல்லை அப்படின்னு சொல்லுவாராம். அதுதான் பழையதை விலக்கி புதியதை நம்ம கொண்டு வரணும்னு சொல்றது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால இன்றைய தினம் என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டுல இருக்கின்ற தேவையற்ற பொருட்களை எல்லாம் எரித்து, நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அந்த நெருப்பிலே போட்டு பொசிக்கிட்டு, இன்றைய நாள்ல இருந்து எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மையும் செய்யணும், யாரையும் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையோட பார்க்க கூடாது அப்படின்றத ஒரு எடுத்துக்கோங்க. பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டால் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இந்த வருடம் போகி பண்டிகையை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுங்கள். நம் வீட்டில் இருக்கின்ற எல்லா விதமான அழுக்குகளும், எல்லா விதமான தீய சக்திகளும், எல்லா விதமான கடன் பிரச்சனைகளும் விலகி ஒவ்வொரு வீட்டிலும் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி போகி பண்டிகை வாழ்த்துக்களை கூறி நாம் இப்பொழுது கோச்சார பலனுக்கு போகலாம். தனுசு லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் அங்காரகனும், அதே மாதிரி கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சுக்கிர பகவான்.
இன்றைய தினம் இரவு, அதாவது விடியற் காலையில 2:43 சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். மகர சாந்தி ஆரம்பம் ஆகிறது. இதுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு. அது நாளைய தினம் பார்க்கலாம். இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாட்டை செய்யுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் நாகர் வழிபாடு செய்தால் மிக மிக சிறப்பு. இந்த நாகர் வழிபாடு செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்றால், கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். இது வழிபாடு செய்யுங்க. அதே சமயத்துல இன்னைக்கு முக்கியமா வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகம்புல்லு எலுமிச்சம்பழமும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம நேற்றைய தினம் என்ன பார்த்தோம்? அந்த ஓரையை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த ஓரையினால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத நிறைய விஷயத்த சொன்னோம். அதாவது 5 தாரையை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இப்ப பார்க்கக்கூடிய தாரை என்ன அப்படின்னா மைத்ரே தாரை. அதாவது பிரத்யக் தாரைன்னு இருக்கு, மைத்ர தாரைன்னு இருக்கு, பரம மைத்ர தாரைனும் இருக்கு. அந்த தாரையை நம்ம எப்படி இயக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப நம்ம சேம தாரையெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இப்ப பார்க்க போற தாரை என்னன்னா பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரைனா என்ன அப்படின்னு பார்க்கணும். இது 5வது தாரை. இது என்னன்னா மிகுந்த எதிர்பார்ப்போடு நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று ஒரு காரியத்தில் முழுவீச்சாக செய்து வருகிறீர்கள் என வைத்துக் கொள்ளலாம். அது மாதிரி நினைச்சுப்போமே. ஒரு காரியத்தை எதிர்பார்ப்போடு நீங்க முழுவீச்சா செய்து வரீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த காரியம் முடிந்தவுடன் அந்த நபர் ரொம்ப நன்றி சார், நீங்க மட்டும் இல்லைன்னா இது நடந்திருக்காது, வாழ்நாள் முழுசும் மறக்க மாட்டேன் என்று நன்றியை மட்டுமே பரிசாக தருகிறாரா அப்படின்னு பாருங்க. நிச்சயமா அது உங்கள் நட்சத்திரத்திற்கு 5வது நட்சத்திரமாகத்தான் இருக்கும். அதாவது அந்த காரியத்தை நீங்கள் தொடங்கியது அந்த நட்சத்திர நாளில் தான். அந்த 5வது நட்சத்திரம் பிரத்யேக தாரை என்னும் ஒரு தாரையாக வரும். அது எப்படின்னா பிறருக்கு நன்மையை தரும், உங்களுக்கு நன்மையை தராது. உங்களுக்கு புண்ணியங்கள் தான் சேரும். புண்ணியம் சேர்வது இருக்கட்டும் சார், பணம் கிடைக்கலையே, விரக்தியா கேட்பீங்கல்ல, அதுதான். அப்போ 5வது தாரை உங்களுக்கு பயன் இல்லை, அடுத்தவர்களுக்கு தான் பயன். இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, புண்ணியம் தரக்கூடிய காரியங்கள். ஒரு காரியம் தொடங்கும் போது 4 நட்சத்திரம் பார்க்க சொல்வது இதற்காகத்தான். இனியாவது 4 நட்சத்திரம் பார்த்து தொடங்குங்கள், நன்மைகள் கிடைக்கும். இது 5வது. இது பிரத்யேக தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது. 6வது என்னன்னா சாதகத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதகத்தாரைனா என்ன? உங்களுக்கு எதிரான விஷயத்தில் உங்களுக்கு சாதகமா மாத்த வேணுமா? இப்போ ஒரு வழக்கு போடுறீங்க, அதுல வெற்றி அடையணும், நல்ல நிறுவனத்துல வேலை தேவை, வியாபாரத்தில் அனுகூலம் கிடைக்கணும், தொழில் வியாபாரம் தொடங்கணும், மொத்தத்துல எடுத்த காரியம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமான சாதகத்தாரை நட்சத்திரத்தில் செய்தால் முழுமையான வெற்றி உறுதி, 100% வெற்றி நிச்சயம். சரிங்களா? அதே மாதிரி வதை தாரைன்னு ஒண்ணு இருக்கு. வதை தாரைனா என்ன? வதைனா என்ன? ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதுதான் வதை. நம்பிக்கையோடு குறுகிய காலத்தில் திருப்பி தந்துவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வதை தாரையில போயிட்டு நீங்க வதை தாரை நட்சத்திரத்துல போயிட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கடனை. அந்த கடன் அடைக்க முடியவில்லை, பணப்புழக்கம் இருந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியவில்லை. அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, அடுத்து உடல்நிலை. உடல் நலத்தில் சிறிய பிரச்சனை. மருத்துவர் பல பரிசோதனைகள் செய்ய சொல்கிறார், நீங்களும் பணம் செலவு செய்து சோதனை செய்கிறீர்கள். முடிவுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி சாதாரண கேஸ் ட்ரபிள் தான் அப்படின்னு மருத்துவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்க? நிம்மதி அடைவீங்க. ஆனால் செலவுகளும் மன உளைச்சலும் ஏற்படுதா இல்லையா? அது முதல்ல நம்ம பார்க்கணும்ல. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயோ அலுவலகத்திலயோ அல்லது உறவுகளிடமோ அல்லது நண்பர்களிடமோ கிண்டல் செய்வதாக நினைத்து ஒரு வார்த்தையை விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
அது அவர்களை காயப்படுத்தி உங்களுக்கு எதிராக மாறுகிறது. அதனால எதிர்ப்பாகவே மாறிவிடும் அது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சம்பவங்களும் காரணம் நீங்கள் செய்த இந்த 3 விஷயமும் உங்கள் நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமான வதைத்தாரை நாளில் செய்ததுதான் காரணம். வதை என்றால் மன நிம்மதி இழத்தல், கடும் வேதனையை தருவது என்று அர்த்தம். சரிங்களா? சரி, மீதிய நாளைக்கு பார்க்கலாம். மைத்ரே தாரைனா என்ன, பரம அதிமைத்திர தாரைனா என்ன அப்படின்றத நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது ராசி பலனை நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவலுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும், செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களே. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, புதிய முயற்சியில மாறுபட்ட அனுபவங்கள்லாம் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் ஏற்படும். சகோதரர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். சில அனுபவம் மூலம் புதிய கண்ணோட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அரசு சார்ந்த உதவிகரெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதுமையான புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தென் கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த துறை நீங்க சார்ந்து இருக்கிறீர்களோ அதுல ஒரு தேடல்கள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவு செய்யுங்கள். தந்தை வழியில் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். குடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் பொறுமை தேவை. உழைப்பிற்கு இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சியில சிந்தித்து செயல்படுங்கள். தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். வீண் செலவுகளால் மன சஞ்சலமாகும். வேலை ஆட்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதே மாதிரி உறவினர்கள் வழியில அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மற்றவர்கள் தனிப்பட்ட விஷயத்துல தலையிட வேண்டாம். எதிர்பார்த்த சில வரவுகள்லாம் இன்னைக்கு வரும். ஆனால் தாமதமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள். மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்கார் தன வரவெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு வரும். ஆனால் தாமதமாக வரும். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரருக்கு தான் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. புனர்பூசம் மிதுன ராசியிலும் இருக்கிறதுனால தன வரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் தாமதமாக வரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. நண்பர்கள் வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துல சுறுசுறுப்போடு செயல்படுங்க. வெளி உணவுகளை எடுத்துக்காதீங்க. கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் பொறுமை தேவை இன்றைய நாள். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் ஓரளவுக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் மனதில் ஒரு விதமான ஒரு சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும்.
நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனம் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்க. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பார்ப்புகளால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் விலகும். அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகளால் ஏற்பட்ட இடையூறும் விலகும். உறவினர்கள் வழியில சுப செய்திகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பயணங்களால் சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்க. அதிசய வடகு திசை அதிசயன் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறலாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு முயற்சிக்கு உண்டான வெற்றிகள்லாம் கிடைக்கும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. கலைப்பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை. புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும். பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. சகோதரர்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடகு திசை அதிசயன் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலையும் ஆர்வத்தோடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவளுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும், செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களே. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு அதன் பிறகு மன தெளிவு ஏற்படும். நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத செலவுகளால் கையில இருக்கக்கூடிய பணங்கள்லாம் குறையும். செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். இறை சார்ந்த பயணங்கள் ஈடேறும். வியாபாரத்தில் லாபகரமான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பணியாளர்களின் மூலம் மறைமுகமான ஆதரவுலாம் கிடைக்கின்ற ஒரு நாள். முக்கிய முடிவுகள்ல ஆலோசனையை பெற்று மேற்கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ரிச்சிகராசி நேயர்களே, ரிச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தின் தேவைகளால் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும். புதிய முயற்சிகள் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை. வியாபாரத்தில் மத்தியமான லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு நிறைந்த நாளாகவும் நிறைந்து இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். பணி சார்ந்த பயணம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. ரகசியமான சில முதலீடுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உணவு சார்ந்த செயல்பாட்டில் கட்டுப்பாடு தேவை. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி
வேலை ஆட்களால் சில மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய வடகிழக்கு திசை அதிசய எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. சகோதர வழியில ஆதரவு மேம்படும். கணவன் மனைவிக்கிட அனுசரித்து செல்லுங்கள். பங்குதாரர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். கல்வி பணிகள்ல புதிய தேடல் ஏற்படும். சேமிப்பு சார்ந்த ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். மனசுல ஒரு புதுவிதமான தேடல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. கடன் விஷயத்துல கவனம் தேவை. இன்றைய நாள் எதிர்பாராத சில செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர் தேடல்லாம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அக்கம் பக்கம் இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சொந்த பந்தங்கள் வழியில் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். நினைத்த காரியங்கள்லாம் கைகூடி வரும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சமூக பணிகளில் சாதகமான சூழல்லாம் அமையும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மன திருப்தியை ஏற்படுத்தும். அதே மாதிரி இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவளுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும், செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.